ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு JSN ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஆரி கிளாஸில் ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஜிக்ஸாக் ஸ்டிச் போடுறதுக்கு 2 லைன் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இந்த 2 லைன்லேயும் ஒரு சென்டிமீட்டருக்கு பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், ஸ்கேல் வச்சு காட்டுறேன். 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 7 வரைக்கும் ஒரு சென்டிமீட்டருக்கும் ஒரு பாயிண்ட் வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்கள் மேலே இருக்கிற லைனில் 2 புள்ளிக்கும் நடுவில் பாயிண்ட் வைக்கணும். அதாவது 1/2 சென்டிமீட்டர் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பண்ணிக்கோங்க. 1/2 சென்டிமீட்டர்லேருந்து அகெயின் 1 2 3 அப்படின்னு மார்க் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ஜிக்ஸாக் ஃபார்மேட்டில் இருக்கும். இதே மாதிரி பாயிண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிச்சஸை நீங்கள் சிங்கிள் கலர்லேயும் பண்ணலாம், டபுள் கலர்லேயும் பண்ணலாம். இது மோஸ்ட்லி ப்ளவுஸில் யூஸ் பண்ணுறதை விட குழந்தைங்களுக்கு பாவாடை சட்டையில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு இன்றைக்கி டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக நான் 2 கலர் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். வழக்கம் போல் நம்ம ஒரு நாட் போட்டுட்டு ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம 0ல் பாயிண்ட் பண்ணதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஜிக்ஸாக் பேட்டர்ன் போடுற மாதிரி தான். நீடில் டைரெக்ஷன் பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஜிக்ஸாக்காக போட்டுகிட்டே வரும். எப்போவுமே வழக்கம் போல் போடுற மாதிரி ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃப்ரீயாக ஆன்லைன் ஆரி கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணதும் நீங்கள் கீழேருந்து மேலே ஒரு ஸ்டிச்சு போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக அதுக்கு பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் போடுங்க. இப்போ பாருங்கள், லாக் ஸ்டிச் போடாமல் டைரெக்டாக நீங்கள் கீழே கொண்டு வரும்போது இந்த மாதிரி ஷேப் இல்லாமல் லூஸ் ஆகும். அதனால் கண்டிப்பாக ஒரு ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா பக்கத்துலேயே குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு கீழே கொண்டு வாங்க. கீழேயும் லாக் ஸ்டிச் போடுங்க. அதுக்கப்புறமா மேலே கொண்டு போங்க. ஒவ்வொரு தடவை நீங்கள் ஒரு செயின் ஸ்டிச் போடும்போதும் லாங் செயின் ஸ்டிச் போடும்போதும் பக்கத்தில் கண்டிப்பாக லாக் போடுங்க. இப்போ நான் லாக் போடாமல் செயின் ஸ்டிச் ஜிக்ஸாக் போட்டால் எப்படி வரும்ன்றதை காட்டுறேன் பாருங்கள். இதை ஜிக்ஸாக் மாதிரி இருக்காது, ஒய் ஸ்டிச் மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இழுத்து இழுத்து போடுறோம். லாக் போடாததால் அந்த ஜிக்ஸாக் கரெக்டாக ஷேப்புக்கு வர மாட்டேங்குது. ஸோ எப்போ போட்டாலும் ஒரு லாங் செயின் ஸ்டிச் பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின், அதை லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். லாக், லாங் செயின் ஸ்டிச், அகெயின் லாக். அப்படி ஆப்போசிட் டைரெக்ஷனில் லாங் அண்ட் ஷார்ட் கண்டிப்பாக லாக் கொடுத்து நீங்கள் ஸ்டிச்சஸ் கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோட லென்த்து குறைக்கிறதுக்காக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். லாஸ்ட்டாக எண்ட் நாட் போட்டுட்டு நீங்கள் இந்த ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. பார்டர் லைன் கொடுக்கும்போது இதோடு நிறுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா டபுள் ஜிக்ஸாக் செயினும் போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியணுன்றதுக்காக வேறு கலரில் போடுறேன். நீங்கள் சேம் கலர்லேயும் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். பாருங்கள், நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தும் பண்ணிக்கலாம், இல்லை எங்கே கம்ப்ளீட் பண்ணமோ அதுக்கு மேலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக லாக் ஸ்டிச் போட்டுட்டு லாங் செயின் ஸ்டிச் போடுங்க. சேம் வீடியோவில் வர மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃபுல்லாக ஜிக்ஸாக் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக எண்ட் நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பாவாடை சட்டைக்கும் ப்ளவுஸோட ஸ்லீவுக்கு கீழே கொடுக்கும்போதும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஆரி கிளாஸஸ் மட்டும் இல்லாமல் ஆரி மெட்டீரியல்ஸும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கும் ஆரி மெட்டீரியல்ஸ் ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.